டேய் பிரையர், அந்த ஹெல்மெட்டை ஒழுங்கா கொடுத்துட்டு போடா. இதுல எத்தனை ஓட்டை இருக்கு? இன்னுமா இது வேணும் உனக்கு? இதை இப்பதானடா நான் வாங்கினேன். இதான் உன் தொப்பியை நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம். என்னடா குண்டெல்லாம் தீந்து போயிடுச்சு. ஏடா இது புல்லட்டை மட்டும் பல்கா வாங்கவே மாட்டேங்கிற? இது ஒரு தகரடப்பாடா, எதுக்குமே உதவாது. உன்னை வச்சு எதையும் குத்தவும் முடியாது. அச்சோ, மிதிக்கிறதுக்கு முன்னாடி வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணி இருக்கணுமே. லாகர்விக், இந்த வாங்கிக்கோ. நான் போட gift பண்ணிருக்கேன். காப்பாத்துங்க. டேய் வீணா போனவங்களா, உங்களை விட மாட்டோம்டா. இவனுங்களை என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்மள இப்படி புரட்டி எடுக்கிறானுங்களே. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை வறுத்து எடுத்துறான்டா. கமாண்ட்ராவுக்கு ஏதாவது யோசி. நாம இப்போ அந்த மோசமான காரடிகள் ரெண்டுத்தையும் இங்க இருந்து அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு பிளான போட்டாகணும். இது கண்டிப்பா ஒரு மோசமான பிளானா இருக்கும்னு நம்புறேன்டா. வாஹா, அதேதான். பிளான் ஏ ஸ்டெப் 1. முதல்ல அவனுங்களுக்கு ஃபுல்லா எனர்ஜியை கொடுக்கணும். சீக்கிரம் வாடா. குழந்தை மாதிரி பண்ணாத தம்பி. நான் ஒண்ணு குழந்தை இல்ல. அங்க பாத்தியா வாரன் என்ன பண்றான்னு பாரு. எங்கடா? எங்க? முட்டா பய. பிராம்பல், இங்க வந்து இந்த போஸ்டர் கொஞ்சம் பாரு. இத பாக்குறதுக்கே நல்லா இருக்கே. சன்ஷைன், அப்புறம் பீச், அப்புறம் கண்ணாடி. அதுக்கு நாம என்ன பண்றது? எதிர்பாராத விஷயம் நடக்கும்போது சந்தோஷம் தாயா. எங்க அந்த வாரனை இன்னமும் காணும்? ஒருவேளை அவன் வேகமா போயிருப்பானோ? டேய் அண்ணா, அந்த வாரன் பண்ண விஷயத்தை என்னால பார்க்கவே முடியலடி. பாத்தியா? டேய் அண்ணா. எப்படி இருக்கு தம்பி? டேய் பிராம்பல், எதுக்குடா சிரிக்கிற? எனக்கு தெரியும்டா, இந்த அழகான கண்ணாடியை நான் போட்டிருக்கிறத பார்த்து நீ பொறாமப்படுறல. இருடா, நான் ட்ரை பண்றேன். பாத்தியா எப்படி இருக்கு? ரொம்பவே அட்டகாசமா இது இருக்குல்ல? லாகர்விக், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க லாகர்விக்? உங்க ஸ்டைல பார்த்ததும் நான் அப்படியே மதிவாங்கி போயிட்டேன்டா. இப்படிப்பட்ட ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லையா. நட்டநாடு காட்டுல உங்களை மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறது பெரிய அதிசயம் தான்ப்பா. சூப்பர் ஸ்டார்ஸா? ஆமாடா தம்பி, அற்புதம். இப்ப கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பு, இப்ப ரைட்ல. அப்படிதான்டா. அழகுடா தம்பி, நீ ஒரு அழகு சுந்தரடா. சூப்பர்டா. பிராம்பல், இந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? நான் இப்ப அழகா இருக்கிற கரடிகள் சங்கத்துல போய் சேர போறேன். என்னப்பா தம்பி? என்னையும் போட்டோ எடு. சரிடா தம்பி, அவ்வளவுதானே. இப்ப எடுத்துருவோம். இப்ப பாரியா, நாம போட்ட திட்டம் பக்காவா போய்கிட்டு இருக்கு. ஸ்டெப் 1 முடிஞ்சுது, 2 ஆரம்பம். இப்ப நாம ஸ்டெப் 2 பண்ணிடுவோமா? இப்ப அந்த கரடி பசங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு கத்து கொடுத்துருவோம். லாகர்விக், ஹாய். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க விக்கேங்க? ஒன்றும் இல்லையா. ஏன் கோவப்படுறீங்க? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதாயா வந்தேன். சர்ப்ரைஸா? நீங்க ஒரு பழைய மரத்துக்குள்ள தானே வாழ்றீங்க. ஆனா நீங்க எல்லாம் ராஜா மாதிரி ஒரு அரண்மனையில தான் வாழணும். சோ கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
பாத்தீங்களாப்பா உங்க அரண்மனை ரெடி ஆயிடுத்து. சூப்பரா இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. அழகா இருக்குடா. கொஞ்சம் இருறா தம்பி. ஒரே ஒரு விஷயம்டா. இது எப்படா இருக்கு? ஜென்டில்மேனுங்களா உங்களை வரவேற்கிற ஐயா. அடேங்கப்பா சூப்பரா இருக்கு. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது கட்டமும் முடிஞ்சுடுத்து. டேய் விக்கு, நாங்க உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்பா. ஏன்னா எங்களுக்காக நீ இவ்வளவு உதவி இருக்கல்ல. ஆமாடா, நல்லா பண்ணிருக்கடா. இத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு தான் பெருமை. உங்களுக்கு பணிவிடை செய்ய கொடுத்து வச்சிருக்கணும். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு பசிக்குது. இதான் வரையா. பிராம்புலு மூணாவது கட்டம் கரடிகளை முடிச்சு கட்டியாச்சு. இப்போ நாலாவது கட்டம்டா, கட்டிருவோம். நாம எல்லாரும் இப்போ ரொம்ப ஜாலியா இருக்க போறோம் ஐயா. லாகர்விக்கு, எங்களுக்கு பசிக்குது. லாகர்விக். ஆனா நம்ம நேத்து தானே வந்தோம், அதுக்குள்ள இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு. இதை என்னால பார்க்கவே முடியலடா. லாகர்விக், என்னடா வேலை பார்க்குற? ரொம்ப அழகா இருக்குல்ல? இங்க பாருடா அண்ணா, வாடா நம்ம இந்த இடத்துக்கு உடனே போவோம். இது அந்த லாகர்விக்கு கட்டினதை விட சூப்பரா இருக்கு, சரிதானே? ஆமா, ஆனா நாம அந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா நாம இந்த காட்டை ஒரு அடியா விட்டுட்டு போணுமே. இப்ப என்னடா, இந்த மோசமான காட்டையும் அந்த விக்கு வச்சுட்டு போன குப்பை தொட்டியும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க போறியா? நீ சொல்றதும் சரிதான். சரிவா, நம்ம கிளம்பலாம். நாம போட்ட திட்டம் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஒரு வழியா அந்த காடு நமக்கு சொந்தமாயிடுச்சு. என்னடா இது வெறும் கனவுதானா? இந்த கரடிகளை நாம பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அந்த குப்பை தொட்டியை பார்த்து ஒரே அடியா இருந்து போயிருப்பானுங்களோ. சரி போய் பாப்போம். என்னடா இது இவ்வளவு குப்பையா இருக்கு? அவனுங்களை காணும். ஒருவேளை நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அடேங்கப்பா, ஒரு வழியா இவங்க காட்டை விட்டு போயிட்டாங்க. டேய் அண்ணா, என்னடா என்னடா சத்தம் அது? நீ என்ன மிஸ் பண்ணடா தம்பி. நீ எப்படி வேணாலும் போ, ஆனா ஓடாதடா. ஒழுங்கா நீயே இங்க வந்துடு. நீ ஒரு முட்டா பாயடா. உன் தலையில இருக்கிற மாதிரியே உடம்புலயே களிமண்ணாதான்டா இருக்கு. என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஏன்னா நான் தான் இப்ப களிமண்ணெல்லாம் அடிக்க போறேன்ல. இந்த மாதிரி அடிச்சா நாங்க அப்படியே மயங்கிடுவோமா? சின்ன பொண்ணு தனமா இல்ல. ஆடாடா, இவங்க இன்னும் இங்கதாடா இருக்காங்க. உன்னால என்ன பிடிக்க முடியாது. நாலாவது கட்டம் ஒர்க் அவுட் ஆகல, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். சரி விடு, இப்ப அஞ்சாவது கட்டத்துக்கு போவோம். சுட்டு போசிக்கிருவோம். ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இப்ப திடீர்னு பார்த்து நம்மள சுட்டுக்கிட்டு இருக்கான். முட்டா கரடிகளா, நான் முதல்லயே இதை பண்ணிருக்கணும்டா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. டேய் கால் வலிக்குதுடா, நில்லுங்கடா, சொன்னா கேளுங்கடா.